இது வந்து இந்த எமுலேட்டருமே நம்ம வந்து யூஸ் பண்ண கிடையாது. இது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமை வந்து நம்ம லேப்டாப்லேயும் பிசிலையும் ரன் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரைட்டான ட்ரிக் தான் வந்து இது. இது நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தாலுமே இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். இதோட ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து எந்த நம்ம ஐடி பேன் ஆகும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது கம்ப்ளீட்லி அஃபிஷியலான ஒரு மெத்தட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு மினிமம் ரெக்யூர்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னா விண்டோஸ் 10 இருந்தால் போதும். அது வந்து நமக்கு எஸ்எஸ்டிக்கு 10 ஜிபி இருந்தால் போதும். ரேம்னு பார்த்தா 8 ஜிபி போதும். கிராஃபிக்ஸ் கார்டுன்னு பார்த்தா இன்டலோட யூஹெச்டி கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலே போதும். ப்ராசஸர்னு பார்த்தா 4 சிபி க்ரோ இருந்தால் மாதிரி போதும். இதுவே மினிமம் ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு இருந்தாலே இது வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ கொடுத்துருக்க ரீசனாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்லேயே இது வந்து நல்லாவே ரன் ஆக தான் செய்யும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆக மட்டும் பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம என்ன மெத்தடுக்குள்ளே போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் ப்ளே கேம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் ஒரு வெப்பேஜ் வரும். அந்த வெப்பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் வந்து கூகுள் ப்ளேயோட கேமோட வெப்சைட்டு. இதில் வந்து டவுன்லோட் ஆன் பிசின்னு இருக்கும். அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆண்ட்ராய்டு வந்து கொடுக்கக்கூடாது. அதாவது மொபைலுக்கு வரும். நீங்கள் வந்து பிசி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டவுன்லோட் ப்ராசஸ் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட லிங்க்குமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றதால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நான் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு அடுத்து வந்து நான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போவேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் நெட் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கொஞ்சம் நெட் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணது இப்போ ஓப்பன் பண்ணோடனே அதை லோடிங் ப்ராசஸ்க்கு ஒரு 10 to 5 செகண்ட் தான் நடக்கும். இது எந்த பாத்தில் நீங்கள் வேணுமோ அது நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சி டிரைவ்லேயே எனக்கு போதுன்னா நான் சிலேயே வச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் இன்ஸ்டால் வந்து இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து இன்ஸ்டாலிங்க்கும் டவுன்லோடும் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அந்த டைமுக்கு வந்து நீங்கள் நெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு நெட்டு கொஞ்சம் தேவைப்படும். இது டவுன்லோட் வந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அடுத்து வந்து அதுவே ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டாலேஷனுமே முடிஞ்சிடும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோம் பேஜ்லையுமே அது வந்து காமிக்கும். இதில் வந்து ஒரு சில கேம்ஸ் வந்து இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணவும் முடியாது. ஒரு சில கேம்ஸ்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். அதுவுமே நான் வந்து இப்போ வந்து சொல்லிட்டேன். என்னென்ன கேம் சப்போர்ட் பண்ணுவோம் நான் கீழே வந்து நான் அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜை நம்ம ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இதுதான் வந்து அந்த கூகுள் ப்ளேயோட ஹோம் பேஜ். இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின்ல தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே சைடில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளோட கேம் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய கேம் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் சொன்னால் அது மட்டும் கிடையாது. நீங்கள் எல்லா கேமே இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டாகவே ஃப்ரீ ஃபயர்னு காட்டுது. நான் இருந்தாலும் மேலே சர்ச் ஆப்ஷனில் கொண்டு போய் நான் வந்து ஃப்ரீ ஃபயர்னு வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வந்து நம்ம டைப் பண்ணிட்டா எனக்கு ஃபஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து இன்ஸ்டால்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஒரு 400 MB கிட்ட இது வந்து கொஞ்சம் டவுன்லோட் எடுக்கும். இதுக்குமே நெட் தேவைப்படும். மினிமம் இப்படி பார்த்தா ஒரு 2 GB கிட்ட ஒரு நெட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மொபைல் ஹாட்ஸ்பாட்லேயும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் கொடுத்தோன்னே எனக்கு டவுன்லோடிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக எனக்கு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலுமே ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயுமே வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் லோகோ வந்து இருக்கும். நீங்கள் அங்கேயுமே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அது எப்படின்னுமே அதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து மேலே இருக்க என்னோடய வீடியோ இருக்க அந்த ஐக்கானே நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டிஸ்பிளேலையுமே வந்து நமக்கு வந்து கேம் வந்து நமக்கு காமிச்சிடும். நம்ம அதையுமே ஓப்பன் பண்ணாலுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் வந்து ப்ளே பண்ணலாம். சொன்னோம்ட்டா நான் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணி கேம் வந்து லோட் ஆரம்பிச்சிட்டு லோட் ஆகினா எனக்கு வந்து மினிமைஸாக இருக்குது. நான் இதை வந்து பெருசு ஸ்க்ரீனை வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். கம்ப்ளீட்டாக நம்ம கம்ப்ளீட் ஸ்க்ரீனுக்குமே மாற்றிட்டா நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவுமே இருக்கும். இப்போ எனக்கு கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஃபைல் எடுக்கும். இதே பேட்ச் ஃபைலில் நம்ம நார்மலாக எப்படி நம்ம மொபைலில் இது பண்ணுவோமோ அதே தான் லிட்டரலி இது இருக்கும். அதில் வந்து எந்த லேக் எதுவுமே இருக்காது. நம்ம எமுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் ஒரு சில நம்ம ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப லேக் ஆகும். இல்லை நம்ம லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி ரன்னும் ஆகாது. அந்த மாதிரி பேசுகிறக்கான இதில் அப்படி எதுவுமே இல்லை. அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு எடுத்தோன்னே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கேட்குறானுங்க. எனக்கு அதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடும். இதில் வந்து நான் என் அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன் கேமை. நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு லாகின் பண்ணிங்க. ஃபேஸ்புக்காக கூகுளாக வச்சு நீங்கள் அதை லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம லாகின் பண்ண உடனே நம்ம எப்பயும் போல நார்மல் ஸ்க்ரீன் தான் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம கேம் வந்து நம்மளே ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் நான் ஒரு ட்ரைனிங் மேட்ச் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கேம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. நான்
செட்டிங்ஸுமே அதை பற்றி நம்ம வந்து கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் மேப் பண்ணனாலுமே இதுலேயே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மேப்புமே பண்ணலாம். நான் வேணுன்ற எல்லா ஃபைலுமே நான் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இருந்தாலும் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ட்ரைனிங் மேட்ச் பார்த்து நான் உங்களுக்கு போட்டு நான் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு. அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்ற எல்லாமே நீங்கள் வந்து செட்டிங்ஸ்லாம் மாற்றலாம். இதுக்கு ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு வந்து கீ மேப்பிங் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது கூட நான் வந்து போடுறேன். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீ வந்து உங்களுக்கு மேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியுமே நான் போடுறேன். ஆனால் இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணால் நம்ம அக்கௌண்ட் பேன் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே யோசிக்கணும். இதை நான் அஃபீஷியலான நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அதனால் எந்த நமக்கு ஐடி பேன் ஆகுறது எதுவுமே ஆகாது. அதனால் அந்த பயமும் உங்களுக்கு வந்து இருக்கவும் வேணாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச்சுக்குள்ளே போன உடனே எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நார்மலாக காட்டுது. நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிட் பட்டன் கொடுத்துங்க. ஏன்னா இது வந்து எனக்கு என்னடா மவுஸ் கண்ட்ரோல் ஆக மாதிரி பார்த்து எக்ஸிட் பட்டன் கூட இதான் எல்லாம் வந்து அப் அண்ட் டவுனு எல்லாமே நம்ம வந்து காட்டும். ஃப்ரண்ட் பட் டபிள்யூலாம் எல்லாமே சைட்லேயே நம்ம ஷோகேஸ் காமிச்சிரும். இந்த கீலாம் இது இதுக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். நம்ம வந்து வேணாம் நம்ம வேறு ஏதாவது கீ வைக்கிறனாலுமே நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் மாற்றினாலுமே நம்ம வந்து கீ மேப்பிங்கும் பண்ண முடியும். இது அதுவுமே இருக்குது. இதுக்கு செட்டிங்ஸில் போனாலுமே அதை வச்சு நம்ம மாற்றிக்கவும் முடியும். ஆனால் இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு கேம் ப்ளே மட்டும் போகிறேன். கேம் ப்ளே இப்போ இருக்குன்னு பார்த்துங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் தான் நானுமே வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதனால் கேம் ப்ளே என்னால் சொல்லாதீங்க. அது இப்போ சரி கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுறேன். கேம் ப்ளே பார்த்து முடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த எமுலேட்டரோட செட்டிங்ஸுக்குமே நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேமோட ஃபுல் கண்ட்ரோல் வால்யூம்லேருந்து எல்லாமே நம்ம கீழே காமிச்சிருப்பாங்க. இதில் என்னென்ன கீ பண்ணாலும் நீங்கள் அதுவுமே அந்த கண்ட்ரோலையுமே நீங்கள் மாற்றினாலுமே இந்த எமுலேட்டரை வச்சுமே நீங்கள் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் எவ்ரிடேவும் புதுசாக வந்து வீடியோ போட்டுகிட்டு இருப்போம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கேளுங்கள், நான் அந்த வீடியோவுமே வந்து நான் போடுறேன். சரி, இப்போ நான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். போய்